நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? திரு, நான் சொல்றது கேளு. நீங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். உடனே வீட்டுக்கு போ. நான் ஏன் போனோம்? என் மேல எந்த தப்பும் இல்ல. இவளுக்கா நான் பயந்து போடணுமா? ஐயோ, புரியாம பேசாத திரு. உன் மேல தப்பு இருக்கு. நீ தப்பிச்சு போனா நான் சொன்னேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? தோ இவதான். என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவ பேசிட்டே போறா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவர தப்பா பேசினா அப்படியெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன, இவரு நம்ம ஆபீஸோட எம்டி. ஏன் கண் முன்னாடியே இவரை திட்டினா நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? ஓ கடவுளே, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா இவ. திரு, நான் சொல்றது கேளு. இவ அவசரப்பட்டு கைய நீட்டிட்டா. அவ அண்ணன் தம்பி யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? வரட்டும், எனக்கு என்ன பயம்? அப்படி யார் வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ திரு, நீ யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? இந்த பிரச்சனை வேற விதமா டெவலப் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் திரு. இந்த ஆபீஸ்ல பிரச்சனை வேண்டாம். நம்ம ஆபீஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்கு. அதுக்குதான் இவ்ளோ தூரம் சொல்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. அதுதான் நமக்கு நல்லது. நான் போனாதான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். இவர் சொல்றதுதான் கரெக்ட். இவர் எதுக்கு போகணும்? நீங்க போக வேண்டாங்க. ஏய், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, கூட கூட ஏதாவது பதில் சொல்லிட்டே இருக்க. நீ வேலைக்காரி தானே, அந்த வேலையை மட்டும் பாரு. இவ மட்டும் அவசரப்பட்டு கை நீட்டாம இருந்திருந்தா நான் அவகிட்ட பேசி சைலண்ட் ஆக்கியிருப்பேன். ஆனா இப்போ உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. அதுக்கு காரணம் யாரு? தோ இவதானே. இவதானே, சொல்லு திரு. இந்த பிரச்சனை பெருசாக்குனது மட்டும் இல்லாம சும்மா எங்க எம்டி அது இதுன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா? திரு, கண்டிப்பா சொல்றேன், ரியா இந்த பிரச்சனையை பெருசாக்காம விட மாட்டா. ஆகட்டும் அத்தை, அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். திரு, நான் உன் அத்தை சொல்றேன், தயவு செஞ்சு நீ கிளம்பி போறதுதான் நல்லது. என்னப்பா இது? இப்படி ஒரு பொய் சொல்றா? திருமல அபாண்டமா பழி போடுறா. அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களே பாருங்க, வேணும்னு இத பண்றா. இவள சும்மாவே விடக்கூடாதுப்பா. இவ வேணும்னு பெருசா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றா. இவளெல்லாம் சுட்டு கொன்னாதான் என் மனசே ஆறும். செத்த நீ இன்னைக்கு. நில்லுமா ஜில்லு. அப்பா, திவ்யா என்ன பண்ற நீ? அப்பா, உங்க கண்ணை எங்கப்பா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? உங்க கண்ணை எங்கன்னு சொல்லுங்க. திவ்யா, அவளை இப்பவே சுட்டாதான் என் வெறி அடங்கும். இங்க பாரு, சொன்னா கேளு, அமைதியா இரு. நான் தான் சொல்றேன்ல. பா, திருவ பத்தி பப்ளிக்கா இத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா பேசுறா. இவளை எப்படிப்பா உயிரோட விட முடியும்? எங்க உங்க கண்ணு? திவ்யா, நான் சொல்றத கேளு. அதெல்லாம் எதுக்கு இப்போ? விடுங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. பா, என்னப்பா பேசுறீங்க? பொறுமையா இருன்னு என்னைய சொல்றீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? திவ்யா, இல்லப்பா, எனக்கு அவளை கொண்டாதான்ப்பா வெறி அடங்கும். திவ்யா, நீ என்ன பேசுற நீ? இரு, திரு பத்தி நமக்கு தெரியாதா? இவ வேணும்னே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல திருக்கிட்ட போன் பண்ணி பேசு, என்ன ஏதுன்னு விசாரி. இந்த நேரத்துல அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சிட்டனா அப்புறம் தப்பான முடிவாயிடும். திவ்யா, அப்பா சொல்றத கேளு. முதல்ல திருக்கு போன் பண்ணு. இந்தா திருக்கிட்ட கேளு. போன் பண்ணு. சரிப்பா. போன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. திரும்ப ட்ரை பண்ணு. என்னப்பா இது? நம்ம தெருவை பத்தி இப்ப வாய்க்கு
வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? இல்ல என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. இவ திரு மேல வீணா பழிய சுமத்துறா. என் புள்ள சொக்க தங்கம். இவ வேணும்னே அவன் மேல சேத்த வர இறக்கிறா. என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? ஏதாவது பண்ணுங்க. என்னங்க அப்பா, என்னங்க அப்பா, என்னப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா, நீங்க தைரியமா இருந்தாதான் எங்க எல்லாருக்கும் தைரியம் வரும்பா. யார் மேல எந்த பழிய போடுறா பாருமா. என்னம்மா இதெல்லாம்?